எல்லோருக்கும் வணக்கம். ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன். இந்த வயசுல உனக்கு என்னையா டென்ஷன்னா, அதான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறோமே. இப்ப அடுத்த வாரத்துல க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்றத்தினால ஒரு டென்ஷன், அமெரிக்கா ஈரான் வார்னால அது டென்ஷன். இந்த இரண்டு டென்ஷன்களும் எப்ப வேணாலும் நம்மளை வந்து அடுத்த வாரத்துல திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணலாம். ஒரே ஒரு டென்ஷனுக்கு மட்டும்தான் டேட் என்பது நம்ம கிட்ட இருக்கு. அதாவது யூஎஸ் ஃபெட் மினிட்ஸ், எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் என்பது ஆகஸ்ட் 19ஆம் தேதி வருகிறது. ஸோ அது சம்பந்தப்பட்ட டென்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட கிளாரிட்டி இருக்கு. மற்ற இரண்டு க்ரூட் ஆயில் மற்றும் யூஎஸ் ஈரான் வார்னால என்ன வேணாலும் நடக்கலாம். எஃப்ஐஐஸ் பணம் போட்டுமே நம்ம மார்க்கெட் ஏறாதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த க்ரூட் ஆயிலுடைய சமீபத்திய விலை ஏற்றமும் யூஎஸ் ஈரானுடைய வார் என்ன ஆகும்னே தெரியல அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் எஃப்ஐஎஸ் பணம் போட்டுமே நம்மளுடைய மார்க்கெட் என்பது ஏறல. ஆக மொத்தம் அடுத்த வாரத்தில் 3 முக்கியமான டென்ஷன்கள் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு குட் நியூஸ், நம்மளுடைய இந்திய பங்குகளை ஃபாரினர்ஸ் விரும்பி திரும்பி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்று தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குட் நியூஸ். இதை வச்சுட்டு தான் நம்ம அடுத்த வாரத்தில் என்ட்ரு ஆகிறோம். இதை வச்சுட்டு தான் நம்ம நிறைய பேர் மனசுக்குள்ள கோட்டை கட்டியிருக்கோம், ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ட்டு. இதுல இன்னொரு மிகப்பெரிய தகவல் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துல கோந்திருக்கோம். அதாவது பெரிய பெரிய பங்குகள், எக்ஸ்போர்ட்லாம் செய்யாத பங்குகள், ஆனால் நிலையான ஃபைனான்ஸ் பங்குகள், பேங்க் பங்குகள்ல இந்த ஆக்சிஸ் பேங்க் போன்ற ஷேர்கள்லாம் கீழே விழுந்திருக்கான். ஆனா திரும்பி ஏறலையே, இவன் எப்ப ஏறுவான்னு ஏமாற்றத்துல கோந்திருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்ற ஒரு பிரபலமான பங்கு, அதுவுமே சமீபத்திய லோ பிரைஸ் 52 வீக் லோ பிரைஸ்ல வந்து விழுந்திருக்கு. இவன் என்னடா ஏற மாட்டேங்கிறான் அப்படின்னு பல பேர் ஆல்ரெடி ஏமாற்றமா கொண்டுட்டு இருக்காங்க பெரிய பெரிய பங்குகள்ல. இப்ப என்ன ஒரு செய்தி வருதுன்னா, கடந்த 10 வருஷத்துல நம்ம 40க்கும் மேற்பட்ட நாடுகளோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது போட்டிருக்கோம். இதன் மூலியமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு ஏதாவது பெரிய அளவுல பிசினஸ் growth ஆகலாம் அப்படின்ற மாதிரி சமீபத்திய அறிக்கைகள்ல பேசுறாங்க. சின்ன சின்ன கம்பெனிகள் பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பங்குகள் வந்து எதுல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் ஓரியன்டா இருப்பாங்க. மற்றும் பல்வேறு செக்டர்களில் இருந்தாலும் டெக்ஸ்டைல் தான் முதல் எடுத்தோன்னே. யாராவது ரோட்ல போறவங்கள கூட எங்க எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய சின்ன கம்பெனி ஏதாவது இருக்கு அப்படின்னா நம்ம அவர் பக்கத்தில் திடீர்னு யோசிச்சு பார்ப்பார். திருப்பூரா அப்படின்னா அது டெக்ஸ்டைல் ஓரியன்டா தம்பி அப்படிம்பாங்க. கோயம்புத்தூரா, அதுலேயும் டெக்ஸ்டைல் ஓரியன்டா, சம் மிஷினரிஸ் ஓரியன்டா, ஏதாவது ஜாப் ஒர்க் பண்ணக்கூடிய வேலைகளும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த டெக்ஸ்டைல்லாம் முன்னணிக்கு வரும். நம்ம டிஃப்ரெண்ட் செக்டர்ல கூட சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சாரதா கிராப்கெம் அப்படின்றது வந்து அக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். பெஸ்டிசைட்ஸ்னு எடுத்து பார்க்கணும்னு வச்சுங்களேன். அவங்களுடைய சமீபத்திய குவார்டர்ல சேல்ஸ் என்பது 1074 கோடி அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது 3 வருஷத்தை விட அதிகமாக இருந்தாலும் ப்ரீவியஸ் குவார்டர்னுடைய சேல்ஸை விட கம்மியா இருக்கு. வெறும் 88 கோடி தான் லாபம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இவர்கள் செய்யக்கூடிய தொழில பாத்தீங்கன்னா ஈரோப்புக்கு அதிகமாக ஏற்றுமதி என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈரோப்ல இப்போ வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இவர்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சாரதா கிராப்கெம் என்பது ஒரு காலத்தில் ஏறிய பங்கு தான். ஆனால் திடீர்னு இப்போ இவனுடைய Q1 ரிசல்ட்ஸை பார்த்து பல பேர் ஆடி போயிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கினுடைய சமீபத்திய விலை என்பது 1 இயர் லோ பிரைஸ் அப்படின்னு வந்து விழுந்திருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம பெரிய கம்பெனிகள்லயே ஏமாற்றமா கோந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த சிறிய கம்பெனிகள் இப்போது சுதந்திர தின விழா பேச்சின் போது ஏதாவது ஒரு, அதுவும் இல்லாம சமீபத்துல தான் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கோம். சோ இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அதே மாதிரி இன்னொரு டிஃபரண்ட் செக்டர்ல எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியதுல இந்த ராஜ்ரத்தன் குளோபல் ஒயர் அப்படின்றது பார்க்கும்பொழுது அதுல வந்து நம்மளுக்கு தாய்லாந்து தான் 35% அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இதுவும் எக்ஸ்போர்ட் ஓரியன்டான ஒரு பங்கு தான். இவர்களுடைய சமீபத்திய Q1 ரிசல்ட்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 318 கோடி சேல்ஸ் பண்றோம், 23 கோடி லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 23 கோடி என்பது சமீபத்தில் இவர்கள் செய்யாத ஒரு பெரிய லாபம். அப்படியா? சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த நியூஸை பார்த்து இது வரைக்கும் எதுவும் பெருசா நடக்கல. அதாவது ஒரு காலத்துல இந்த ராஜ்ரத்தன் ஒயர் அப்படின்ற பங்கு வந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% இறங்கியிருக்கான். தன்னுடைய உச்சியிலிருந்து 80% இறங்கிய பங்கு ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு, நஷ்டம் என்பது ரிப்போர்ட் பண்ணல.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ராஜ்ரத்தன் குளோபல் அப்படின்ற எக்ஸ்போர்ட், தாய்லாந்துக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபாய்னு மாறி வந்திருக்கான். இருந்தாலும் உச்சியில் வாங்கினவங்க பாவம் இன்னும் டயர்டாக தானே உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஸோ தற்போது இது போன்ற எம்எஸ்சி கம்பெனிகள், அதாவது சிறிய லெவல் கம்பெனிகள் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளுக்கு அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷத்துல ஏதாவது ஒரு பெரிய வளர்ச்சி வருமா இல்லையா? எப்படி பெரிய பங்குகள் தற்போது சப்போர்ட்ல வந்து விழுந்துட்டு இன்னும் ஏறாம ஒரு மாதிரி ஏமாற்றமா இருக்கும், அது மாதிரி இதுல ஏமாற்றம் ஆயிடுமா அல்லது எல்லாம் பெரிய அளவுல ஏறுமா அப்படின்னு பொறுத்து வந்துப்பாங்க. பெரிய அளவுல ஆல்ரெடி ஏறிய பங்குகள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த சிறிய லெவல் பங்குகள் என்ன நியூஸ், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நியூஸா என்பது பொறுத்து அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா என்பது எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய பங்கு தான். ஈரோப்புக்கு ஆல்ரெடி அவங்க வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 14% அவங்களுடைய டோட்டல் சேல்ஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஷேர்னுடைய விலை ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கு. ஸோ இவன் உச்சத்துக்கு போனதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் காரணமா அல்லது என்ன, அல்லது ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணது காரணமா, அல்லது பெரிய அளவுல வால்யூம் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் என்பது நடந்திருக்குது காரணமா என்னன்றது நம்மளால கரெக்டா சொல்ல முடியல. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால தான் நடந்திருக்கா அல்லது ஃபார்மா செக்டர்லயே சமீபத்தில் நியூஸ் இருந்தது, எதனால ஏறினாங்கன்னு சிலதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ எல்ஜி பாலகிருஷ்ணன் அப்படின்றதுமே சமீபத்தில் வந்து அவர்களுடைய ரிசல்ட் என்ன சொல்லுது, கிட்டத்தட்ட 16% வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பங்காக தான் இருக்கு. இவங்களுடைய செக்டரை இவங்களை தூக்கி விட்டுச்சா? ஏன்னா ஆட்டோ செக்டர் வந்து பிரபலமான செக்டர் தான், சிறிய லெவல் கம்பெனி தான். ஸோ அந்த செக்டரை இவங்களை தூக்கி விட்டுச்சா அல்லது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட நியூஸ்களை வச்சுக்கிட்டு இது மேலே வந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆக மொத்தம் சமீபத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்து இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மால் கம்பெனிஸ் என்ன செய்யும் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், எதிர்காலத்தில் ஏமாற்றாமல் மேலே வருமா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இருங்கடா உங்க குரூப்ல குண்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பங்குகள் திடீர்னு ஜிக்ஸாக்கா மேலே போயிட்டு கீழே வந்துகிட்டு இருப்பான். அதுக்கு காரணம் வந்து செய்திகள் தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆயில் இந்தியா அப்படின்ற பங்குல யூஎஸ் ஈரான் வார் சம்பந்தப்பட்ட செய்தி இருக்கு. ஃபினாபி அப்படின்ற ஷேர்னுடைய Q1, அதாவது சமீபத்தில் நிறைய பேர் லாபம் அதிகப்படுத்திய பங்குகள், லாபம் செய்த பங்குகள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நியூஸ் அதிகமாக வாசிச்சோம். ப்ராஃபிட்ல இருந்து லாஸ் மேக்கிங் வந்த ஷேர்கள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி திடீர்னு லாஸ் ரிப்போர்ட் பண்ண பங்குகள் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஏன் எங்க வாழ்க்கையில குண்டு போட்டு விளையாடுற அப்படின்ற மாதிரி எதற்காக இப்படி ஏறுவதும் இறங்குவதுமாக இந்த சென்ட்ரம் கேபிட்டல் அப்படின்ற பங்கு இருக்கு. சமீபத்தில் 3 வருடத்தினுடைய லோல வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த சென்ட்ரம் கேபிட்டல் அடுத்ததாக எந்த பக்கம் நகரும்? ஸோ இந்த ஃபைனான்சியல் சர்வீசஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சென்ட்ரம் கேபிட்டல் என்பது கிட்டத்தட்ட சமீபத்திலேயே பெரும்பாலும் எல்லா குவார்டர்களிலுமே லாஸ் மேக்கிங்லேயே தான் இருக்கு. அப்புறம் எப்படியா நீ மேல இருந்து கீழே ஏறி ஜிக்ஸாக்க போய்கிட்டு இருக்க, ஆண்டவனுக்கே வெளிச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு லாஸ் மேக்கிங் ரிப்போர்ட் கொடுத்த செய்தி இந்த ஃபினாபி அப்படின்ற பங்கு. ஸோ இந்த ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் இந்த குவார்டர்ல 14 கோடி லாஸ் அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே என்னன்றது தெரியல. பட் எப்படி பார்த்தாலும் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் சமீபத்தில் ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு தைரியம், குருட்டு தைரியமா என்னன்றது தெரியல, ஏதோ ஒரு குரூப் பெரிய அளவில் இந்த ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு குரூப் எங்களுக்கு வேண்டாம்னு அதே அளவுக்கு ஈக்குவலா பிடிச்சி வித்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுல யார் எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுல இன்னொரு நியூஸ் என்னன்னா, இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய பங்குகள்லாம் நிறைய பேர் வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு அடுத்த குவார்டர்ல இது லாபத்துக்கு திரும்பின மாதிரி ரிசல்ட் கொடுத்தான்னு வச்சுங்க, அப்புறம் அந்த நியூஸ்ல அது ஃபோக்கஸ்ல வந்துடும். ஸோ ஆக மொத்தம் ஃபினாபி அப்படின்ற பங்கு ஒரு வால்டிலிட்டியான பங்கு, சென்ட்ரம் அப்படின்றது வால்டிலிட்டியான பங்கு. சமீபத்திய குவார்டர்களில் லாஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் என்பது வந்திருக்கு. இது போக ஆயில் இந்தியா அப்படின்ற ஷேர்ல வந்து என்ன ஒரு செய்தினா, சமீபத்தில் போர் பதற்றம் நின்று போச்சு, இனி க்ரூட் ஆயில் விலை ஏறாது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே பயங்கரமா கீழே விழுந்து 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் போன ஒரு வாரமாக 15 நாட்களாக வார் என்பது நடந்துட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் ஏகப்பட்ட பிரச்சனைகளா போய்கிட்டு இருக்கு. அதனால கடந்த 5 நாள்ல டபக்குன்னு மறுபடியும் மேலே ஏறின இந்த ஆயில் இந்தியாவுக்கு இனி க்ரூட் ஆயிலினுடைய மூவ்மெண்ட் என்ன மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத பொறுத்து. ஆக மொத்தம் இதெல்லாம் நியூஸ் இருக்கக்கூடிய பங்குகளாக 2 பேர் வந்து லாஸ் மேக்கிங் குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இன்னொன்னு க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட நியூஸ்னால நியூஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள். லாபமா
நீ அதை கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாவம் நொந்து நூடுல்ஸா போயிட்டு இருக்காங்க. அது கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. மொத்த பர்சன்டேஜ்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா தற்போது 72% இறங்கி விட்டது. ஆனாலும் இந்த ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்ற பங்குல ரெண்டு செய்தி. ஒன்னு, இது ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், அதாவது விண்ட் எனர்ஜியினுடைய சொல்யூஷன்ஸுக்காக இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்பது இருக்கு. ஸோ அந்த செக்டர் வந்து ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான். அதே மாதிரி இது ஏதாவது நஷ்டம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்னு போய் பார்த்தா இப்போ வரைக்கும் சமீபத்திய குவார்டர்களில் பெருசா நஷ்டம் என்பதே பண்ணல. ஸோ ஒரு ரீட்டைலினுடைய ட்ரேடர் மனசுல என்ன தோணுன்னா, இது என்னைய அநியாயமா இருக்கு, ஒன்னா இந்த ஷேர் நஷ்டத்துல இயங்கி கொண்டிருந்தா கூட இது ஒரு கும்பா, அதனாலதான் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு நாங்க நினைச்சுக்குவோம். இது லாபமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இருக்கக்கூடிய செக்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான, விண்ட் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டரா இருக்கு. ஆனாலும் எங்களால புரிஞ்சுக்க முடியலையே ஆண்டவா, இவன் என்ன, எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, ஏதாவது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு 80% இது இறங்குனா அப்புறமா இந்த மார்க்கெட் கொஞ்சம் கரிசனம் காட்டுமோ அப்படின்ற மாதிரி ஒண்ணுதான் எங்க மனசுல இருக்கு. இனி அதைத்தான் நாங்க நினைச்சிட்டு கோந்துக்கணுமா? கடவுளே, ஒரு முக்கியமான செக்டர்ல இருந்து கூட இப்படி கும்பா குட்டியா திரும்ப மாட்டேன்றானே, எங்க திரும்புவான்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவா இப்படி கீழே இறங்கி அப்புறம் மறுபடியும் உள்வாங்கி மேல வந்துட்டான்னா அப்புறம் அவன் நியாயத்துக்கு மேலதான் வரணும். இருந்தாலும் மேல வராம கீழே போறானுங்களே அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த வேதந்தா அப்படின்றது கூட பெரிய ஷேர், ஒரு பெரிய ஷேர். அவங்க கூட சமீபத்தில் திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வச்சுக்கிட்டு கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த சரிவை தம் கட்டி மறுபடியும் உள்வாங்கி மேல வந்துட்டான். அந்த ஃபாலை, அந்த வீழ்ச்சியை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அவன் மேல வந்துட்டான். அப்ப இனி எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்க, சரி அவன் வீழ்ச்சியை வந்து மீட்டு எடுத்துட்டான், அப்ப இனி ஜெயிச்சு வந்துருவான் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி லாபம் செய்யக்கூடிய பங்குகளும் எங்க திரும்பாம கீழே விழுகிறானுங்க. பெரிய பெரிய ஷேர் அவங்களே சமீபத்திய ஒரு பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணி திரும்புறான். பட் இருந்தாலும் மார்க்கெட்ல ஏற விட மாட்டேன்றாங்க. ரொம்ப அநியாயமா போய்கிட்டு இருக்கு வண்டி. அடி ஒவ்வொன்றும் இடிமாரி இருக்கும், பாக்குறியா அப்படின்ற மாதிரி. சமீபத்துல ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகளுடைய செய்தியில இந்த ராம்கோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. மிகவும் வேகமான ஏற்றம், ஒரு 300 ரூபாயிலிருந்து 900, அதாவது 1 லட்ச ரூபா பணத்தை 3 லட்ச ரூபா மாத்தி விட்டுட்டான். மறுபடியும் 3 லட்ச ரூபா பணத்தை ஒரு 2 லட்சமா மாத்தி விட்டுட்டான். ஸோ 900 மறுபடியும் 600 ரூபாயா கீழே. ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற செய்தியில இந்த ராம்கோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய செய்தி ஒன்று. இன்னொன்று சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கான்னா, இவனுடைய வாலட்டிலிட்டி வந்து பெருசா இல்லை. இவனுடைய வாலட்டிலிட்டி தொடர்ந்து ஏர்முகமாகவே இருந்து விட்டது. அதாவது இந்த பங்குல என்ன நினைச்சிருப்பாங்க நிறைய பேர், சரி ஓகே அவன் குறிப்பிட்ட ஹை போனா கீழே விழுந்துடுறான், அப்புறம் மறுபடியும் கீழே இருந்து ஒரு குறிப்பிட்ட லோன்ல இருந்து மேலே ஏறுறான், அப்புறம் மறுபடியும் மேல இருந்து கீழே விழுந்துடுறான், அப்ப இந்த பங்கு ஏதாவது கீழே வந்து விழுந்துரும் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான், அவன் ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரு முறை கீழே விழுந்து ஏறினதை பார்த்துட்டு மறுபடியும் எங்க கீழே விழுந்தானோ அங்க பணத்தை போட்டவங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் லாபம் பண்ணி கொடுத்துருக்கான். மறுபடியும் அவன் கீழே விழுகல. அதுக்கு பதுவா அந்த பங்கு புதிய உச்சம் என்று புதிய உச்சத்துக்கு போய்விட்டது இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுக்கு பேர் தான் பிரேக் அவுட். சைடுவேஸ் வராமல் சைடுவேஸ் உடச்சிட்டு மேலே போய் உங்களுக்கே சும்மா சும்மா நாங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நீங்கள் ஒரு முக்கியமான 2 கோட்டை போட்டு உட்காந்துக்குவீங்க. அந்த கோட்டில் இருந்து மேலே போகையில் வித்துருவீங்க. மறுபடியும் கீழே வரையில சரி கீழே இருந்து மேலே போயிருக்கான்னு அங்கேயே மறுபடியும் பணத்தை போட்டு மறுபடியும் வாங்கி மறுபடியும் வித்துட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய, அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் மொமெண்டம் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்னையா பண்ணுறது, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்ன பண்றது, ஸ்விங் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்ன பண்றது, 200 டேஸ் மூவிங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்றவங்க என்ன பண்றது, அதே மாதிரி ஒரே இடத்துல போகாம பெருசா கிராஷ் ஆகி அப்பதானே வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் உள்ள போய் வாங்க முடியும், கான்ட்ரா இன்வெஸ்டர்ஸ் உள்ள கால வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் செய்தி தான் இந்த பிரேக் அவுட் அப்படின்ற செய்தி. ஸோ வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இன்னும் சிறிய கம்பெனிகளுடைய செய்தி பார்த்தீங்கன்னா ஜேஎன்கே இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. இது அப்படிதான் கீழே கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க, பெரிய அளவுல கிராஷ். அதுக்கப்புறம் திரும்பி மேலே ஏறி வந்திருக்கான். திரும்பி மேலே ஏறி வர்றதுக்கு அவனுடைய செக்டர் ஏதாவது உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டர். இதுவும் ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டர் தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு எப்படியோ கீழே ஒரு
எவ்வளவு தூரம் பயமுறுத்தி விட்டுருப்பாங்க தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உச்சியிலிருந்து 77% இறங்கி இருக்கா நண்பர்களே. 77%, அதாவது 80% பக்கத்துல இறங்கிட்டு இவன் திரும்பி வர்றதுக்கு இவனுடைய செக்டரே உதவி செஞ்சிருக்கலாம், அல்லது இது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கா அப்படின்னு பார்த்தா ஆமா, இப்ப வரைக்கும் அப்பப்ப சின்ன சின்ன லாபங்கள் செஞ்சாலும் அது வந்து நஷ்டத்துக்கே போகாத ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மார்க்கெட்ல ஏதோ ஒரு 80% இறங்கி இந்த ஜேஎன்கே இந்தியா அப்படின்ற பங்க 176% ஏத்தி விட்டுருக்காங்க. இறங்கியது 80%, 80ல இருந்து கொஞ்சம் ரெக்கவரியான ஸ்பீடுல 176 வரைக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு பங்காக இது ஒன்று இருக்கு. அதே மாதிரி நெல்கோ அப்படின்ற ஒரு பங்கு, இதுவும் ஒரு சிறிய மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்கு தான், வெறும் 2338 கோடி தான். ஆனா நம்மளுக்கு தகவல்கள் என்ன சொல்லுது, நெல்கோ இஸ் a subsidiary ஆஃப் டாடா பவர் அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான தகவல்லாம் இந்த பங்குல இருக்கு. ஸோ இதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா டாடா பவர் 50% ஹோல்டு பண்றாங்க. எஃப்ஐஸ் 5.5% அவங்க பெருசா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைக்கவே இல்லை, அதே 5%லயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஐஸ் வந்து பெருசா இன்னும் இதுக்குள்ள இறங்கல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நெல்கோ அவனு சின்ன ஆள் கிடையாது. அவனுடைய மூவ்மெண்ட் என்பதும் பாத்தீங்கன்னா பாக்குறியா, என்னுடைய வால்டிலிட்டியை பாக்குறியா அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டும் சமீபத்தில் இறங்குவதும் ஏறுவதுமாக இருந்திருக்கிறது. இந்த பங்கினுடைய லாபங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து பெரும்பாலும் லாபம் செய்யக்கூடிய ஒரு பங்காகவே இருந்திருக்கு. அதனால இந்த நெல்கோ அப்படின்ற பங்கையும் எவ்வளவு தூரம் இறக்கி விட்டுருக்காங்கன்னா 66% இறக்கி விட்டுருக்கான். 66% மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு டாடா பவர்னுடைய சப்சிடரி அப்படி இப்படின்ட்டு மறுபடியும் 110% மேல திருப்பி ஏற்றி விட்டாங்க. ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட்ல நம்ம போட்ட பணம் திரும்பி வருதா அப்படின்னு இருக்கு. மனசுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பிக்கை வரணும்னா குறைஞ்சபட்சம் அது ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கணும். அதே மாதிரி அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு 60% 80% கும்பா பாடினதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பணம் திரும்ப வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒஸ்ட் கேஸ் நம்பிக்கையாக வச்சுக்கிட்டா தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுலே அதெல்லாம் ஒஸ்ட் கேஸாக இருக்கிறது. கீழே விழுந்துட்டு திரும்பி ஏறதுக்கு இது போன்ற தகுதிகளாவது கடைசிக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இது போன்ற செய்திகள். அந்த கைப்பிள்ளை எங்கடா காணோம், அவன் இருந்தாலும் ஏன்டா அவன் இங்க பக்கத்துல இருந்திருக்கான் அப்படின்னு தோணுது, இல்லைனாலும் எங்கடா கைப்பிள்ளை காணோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஐடியா ஷேர்கள்ல எப்படியாவது ஏதாவது ஒரு நியூஸ் என்பது வந்துகிட்டே இருக்கும். அந்த நியூஸ்ல வச்சுக்கிட்டே அது மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி என்பது இந்த ஐடியா ஷேர்ல இருந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் பெருசா இந்த மாப்பிள்ளை எங்கப்பா போனாரு, மாப்பிள்ளைய காணோம் அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா ஷேர்னுடைய செய்திகள் சமீபத்தில் அதிகமாக வராமல் இருந்தது. அப்புறம் மறுபடியும் தற்போது ரிசல்ட்டுகள் பணம் புரட்டுறாங்க அப்படின்ற அடிக்கடி இப்போ சமீபத்தில் செய்திகள் திரும்ப வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பங்கு ஒரு முறை தன்னுடைய ஆல் டைம் ஹை அப்படி, அதாவது ரீசெண்டாக 1 இயர் ஹை அப்படின்ற இடத்த இந்த பங்கு சமீபத்தில் தாண்டியது. தாண்டினதுக்கு அப்புறம் பல பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, ஏதாவது ஜெட்டு வேகத்துல போயிடுமா ஆண்டவா அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பங்குமே சிறிதளவு ஏறியது. அப்புறம் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. கீழே இறங்கினாலும் அதனுடைய பழைய ஹை இவனுக்கு உதவியா சப்போர்ட்டா இருந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதும் சப்போர்ட்டா இருந்து சிறிய அளவுல சமீபத்துல மேல் நோக்கிய ஒரு பங்காக இந்த ஐடியா ஷேர் அப்படின்றது இருக்கு. மேலும் மேலும் இந்த பங்கு அப்படியே தொடர்ந்து ஏற போகிறதா அல்லது கீழே இறங்க போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நண்பர்களே, இந்த நேரத்துல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுடைய வேலை என்னன்னா Q1 ரிசல்ட் சீசன்ல எதெல்லாம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிய பங்குகள், தன்னுடைய Q1 ரிசல்ட்ல லாபகரமா அதிகப்படுத்தி இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு தொடர்ந்து கண்காணிக்கிறதா அவங்களுடைய வேலையா இருக்கணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் பணம் போடையில எப்படி யோசிச்சு எடுத்து போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரீசனை வச்சு ஒரு ஸ்டாக்குகளை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். பட் அந்த ஸ்டாக்குகளுடைய முடிவுகள் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தொடர்ந்து வாட்ச் பண்றது அவங்களுடைய பொறுப்பு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படின்றது ஒரு பங்கு. அந்த பங்கு சமீபத்தில் சில வருடங்களாகவே இறங்குவதும் ஏறுவதுமாக சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல இருக்கு. அப்ப இந்த பங்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்ததுனாலதான் மேல வந்திருக்கான். அப்ப இந்த குவார்டர்ல இது என்ன ரிசல்ட் கொடுத்தது அப்படின்றத தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் பொறுப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த பங்கு இப்பவுமே 636 கோடி ரிசல்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க, சரி ஓகே அதனுடைய growth ஸ்டோரி கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி 3 மாசத்துக்கு ஒருக்காவது லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கட்டும், 10-20 வருஷமா கூட இருக்கட்டும், இருந்தாலும் 3 மாசத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு செக்கிங் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. சமீபத்தில் செக்டர்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஆனா ஆண்டவா பிக்கப் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த செக்டர்கள்ல
ரயில்வே துறை, ரியாலிட்டி அது எல்லாமே இருக்கு. ஸோ ரியாலிட்டியில பல்வேறு பங்குகள் தன்னுடைய பழைய கையை போய் தொட்டுட்டான். ஆனா இந்த சோபா அப்படின்றது இன்னும் தன்னுடைய பழைய கையை வந்து தொடல. அதனால சில பேர்த்துக்கு இன்னும் ஒரு மன வருத்தமா தான் இருக்கு. தற்போதைய நிலைமையில 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பங்குகளுடைய செய்தியில இந்த சோபாவும் ஒன்று வருது. அதே மாதிரி ரயில்வே துறை பங்குகள் எப்படா அந்த செக்டரே ரிவைவ் ஆகும் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரைட்ஸ் என்பதும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி தான். முடிந்தால் இன்னைக்கு நைட்டு ஒரு 8:00 9:30க்கு அப்புறம் ஏதாவது ஒரு லைவ் வர முடியுமான்னு பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.